ஹே ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கனினும் சரணும் பேலஸ்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்ப ஒரு நியூ கேரக்டர் கனின் முன்னாடி வந்து நிக்க, கனினும் என்ன பண்றதுன்னு தெரியாம தலை வணங்குறான். அட பாட்டடும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டு உடனே தலை வணங்க. அப்ப சரணும் கனின் கிட்ட, இளவரசே இவருதான் சக்ரி, உங்களோட பட்லர்னு சொன்னதும் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியான்னு கனின் கேட்டுட்டு நிமிர்ந்து நிக்கிறான். தென் சக்ரியும் கனின் கிட்ட, நான் தான் உங்களோட ராயல் பட்லர், உங்களுக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உடனே அதை செஞ்சு கொடுத்துருவேன்னு சொல்ல, கனினும் நீங்க என்கிட்ட இந்த மாதிரி ஃபார்மலா பேச தேவையில்ல, நார்மலாவே பேசுங்கன்னு சொல்ல, அதுக்கு இவனும், இளவரசே என்னால அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது, ஆனா நீங்க இந்த மாதிரி என்கிட்ட ஃபார்மலா பேசணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா எனக்குன்னு கனின் ஏதோ சொல்ல வரான். பட் அதுக்கு முன்னாடியே சரண் அவன்கிட்ட, இளவரசே நீங்க அவரோட வேலையை செய்ய விடுங்கன்னு சொல்றான். அப்ப சக்ரியும், இந்த பக்கமா வாங்க இளவரசே, நான் உங்களை ராயல் ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்ப கனின் சரண் அங்கேயே நிக்கிறத பாத்துட்டு, நீ வரலையான்னு கேட்க, இவனும் அது கரெக்டா இருக்காதுன்னு சொல்றான். அதை கேட்டு கனினும், ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்க, சக்ரி கனின் கிட்ட, நீங்க இந்த வழியா வாங்க இளவரசேன்னு கூப்பிடுறான். அந்த கேப்ல சரண் அந்த இடத்த விட்டு கிளம்பிற, கனினும் சக்ரி காட்டுற வழியில போறான். அப்ப இவனும், சின்ன இளவரசரேன்னு கனினை 2 தடவை கூப்பிட, நீ யார பத்தி பேசுறேன்னு கனின் திரும்பி கேக்குறான். இவனும், நான் உங்களை தான் சொன்னேன், உங்களை எல்லாரும் பிரின்ஸ் கனின்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் யங் மாஸ்டர்னு கூப்பிடுவாங்கன்னு இவன் எக்ஸ்பிளைன் பண்ண, கனினும் சரி நீ சொல்றேன்னு நினைச்சிட்டு திரும்பி பார்க்க, அங்க இருக்கிற ராயல் கார்ட்ஸ் எல்லாருமே தலை வணங்கி நிக்கிறாங்க. அடப்பாட்டு இவனும் ஒருத்தன் கிட்ட வந்து ஹாய் சொல்ல, அவன் உடனே மண்டிட்டு உட்காந்துடுறான். அடப்பாட்டு கனினும், நான் வெறும் ஹாய் தானடா சொன்னேன்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற இன்னொருத்தன் கிட்ட வந்து ஹலோ சொல்ல, அந்த லைன்ல நிக்கிற 3 பேரும் மண்டிட்டு உட்காந்துடுறாங்க. அடப்பாட்டு கனினும், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாக்க, அடுத்த செகண்டே அங்க இருக்கிற எல்லாரும் மண்டிட்டு உட்காந்துடுறாங்க. அதனால கனினும், சரி நாமளும் உட்காந்துருவோன்னு கீழே உட்காந்துற, சக்ரி உடனே, இளவரசே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கனினை எழுப்பி விடுறான். தென் இங்க நீங்க கட்டுக்க வேண்டிய முதல் விஷயம், இப்படி யார் முன்னாடியும் தலை வணங்காதீங்க, ராயல் மெம்பர்ஸ் யார் முன்னாடியும் இந்த மாதிரி தலை வணங்க மாட்டாங்கன்னு சொல்ல, கனினும் சரி ஏதோ சொல்றீங்கன்னு நினைச்சிட்டு முன்னாடி நடந்து போறப்ப, அங்க இருக்கிற பிளாக்ஸ பார்த்துட்டு, அது எமிலி நாட்டோட பிளாக் தானேன்னு கேட்க, சக்ரியும், ஆமா நீங்க கரெக்டா சொன்னீங்க, இப்ப நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிற 4 பிளாகும் எமிலியில இருக்கிற 4 ராஜ்யத்தை குறிக்குது. இந்த குதிரை சிம்பிள் இருக்கிற பிளாக் அசாவா டேவடியனோட ராஜ்யத்துக்கு சொந்தமானது. அந்த ராஜ்யம் எமிலியோட வடக்கு திசையில இருக்குதுன்னு சொல்லிட்டு, அடுத்தடா இந்த பாம்பு சிம்பிள் இருக்கிற பிளாக் பூஜாங் பிசோட்டோட ராஜ்யத்துக்கு சொந்தமானது. இந்த ராஜ்யம் எமிலியோட கிழக்கு திசையில இருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்தடா இந்த மீன் சிம்பிள் இருக்கிற பிளாக் மீனன் நகரினோட ராஜ்யத்துக்கு சொந்தமானது. இந்த ராஜ்யம் எமிலியோட தெற்கு திசையில இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் கடைசியா இந்த பறவை சிம்பிள் இருக்கிற பிளாக் டவிச் மெட்டாவோட ராஜ்யத்துக்கு சொந்தமானது. இந்த ராஜ்யம் எமிலியோட மேற்கு திசையில இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டு, உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் தாராளமா என்கிட்ட கேட்கலாம், எனக்கு தெரியாதுன்றது எதுவுமே இல்லைன்னு சொல்ல, அதை கேட்டு கனினோ இவங்கிட்ட, மிஸ்டர் சக்ரி நீங்க என்கிட்ட ஃபார்மலா பேசணும்ன்ற அவசியம் இல்ல, நான் இங்க என்னோட அப்பாவை தேடிதான் வந்தேன், இளவரசர் ஆகுறதுக்கு இல்லன்னு சொல்றான். கட்பனா இங்க சரண் ராஜாவை பார்க்க வரான். மகாராஜா நான் எரல் கிரே டீய பத்திரமா இங்க கொண்டு வந்துட்டேன், ஆனா நாங்க வர வழியில சில பிரச்சனையாச்சு, அதோட மிஸ்டர் டட்டனாய் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்ல, அப்ப இவரோ, கனின் எப்படி இருக்கான், அவனுக்கு எங்கேயாச்சும் அடிப்பது இருக்கான்னு கேட்க, சரணோ இளவரசர் சேஃபா தான் இருக்காருன்னு சொல்றான். அதை கேட்டு இவரோ, சரி நீ எப்படி இருக்கன்னு கேட்க, சரணோ எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு இப்ப மிஸ்டர் டட்டனாய் நினைச்சுதான் கவலையா இருக்கு, அவர் இப்ப எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியலன்னு சொல்ல, இவரோ நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீ போயிட்டு டட்டனாய் உயிரோட இருக்கானா இல்லையான்றத கண்டுபிடிச்சு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, கனி நீங்க திரும்பி வந்தது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், அதனால பெரிய ஆபத்து ஒன்னும் வராதுன்ற மாதிரி இவரு சொல்ல, சரணோ எங்களை அட்டாக் பண்ண வந்தவங்கல்ல எமிலி நாட்டோட போலீஸ் ஒருத்தர் இருந்தான்னு சொல்லிட்டு, சோ நம்ம கூட இருக்கிற யாரோட இதை பண்ணிருக்கணும்னு சொல்ல, அதை கேட்டு இவரோ, அப்போ ஃபர்ஸ்ட் நீ அது யாருன்றத கண்டுபிடின்னு சொல்லிட்டு, நான் கனினோட பாதுகாப்புக்கு வேற ஆள் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றாரு. கற்பனா இங்க சக்ரி கனினை ராயல் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸஸ பார்த்துட்டு, இடியானா போடணும்னு கனின் கேட்க, சக்ரியும், ஆமா இளவரசரே, பேலஸ்குள்ள எல்லாரும் ராயல் புரோட்டோகால்ஸ ஃபாலோ பண்ணணும், முக்கியமா ராயல் கேதரிங்ஸ்க்கு நீங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணி ஆகணும்னு சொல்ல, கனினும், அப்ப இன்னைக்கு ஏதாச்சும் நடக்க போடான்னு கேக்குறான். அதுக்கு இவனும், ஆமா இன்னைக்கு நீங்க ராஜ குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்ல, கனினும் அதை கேட்டுட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, எனக்கு இதை விட சிம்பிளா வேணும்னு கேக்குறான். அதுக்கு சக்ரியும், இந்த சூட் எடுத்து காட்டிட்டு, இது எப்படி இருக்குன்னு பாருங்க, இதுல ஃபுல்லாவே கோல்டன் த்ரெட் யூஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல நம்ம சில ஆக்சசரிஸ ஆட் பண்ணோம்னா முடிஞ்சதுன்னு சொல்ல, கனினும், ஆனா இது சிம்பிளாவே இல்லையே, இந்த இடத்துல சிம்பிள்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையான்னு கேட்க, சக்ரியும், அப்ப இந்த சூட்டை ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கும்னு எடுத்து காட்டுறான். தென் இவன் பின்னாடி நிக்கிற 2 பேரை வர சொல்ல, கனினும், நீங்க என்ன பண்றீங்க, நானே இந்த ட்ரெஸ் போட்டுப்பேன்னு சொல்ல, அதை கேட்டு சக்ரியும், எங்களை மன்னிச்சிருங்க இளவரசே, எங்களால நீங்க சொல்றத கேட்க முடியாது, நாங்க உங்களுக்கு ட்ரெஸ் மாட்ட ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி, இவங்க 3 பேரும் கனினை இழுத்துட்டு வந்து அவனுக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டுறாங்க. தென் கனினும், இது பார்க்க டைட்டா இருக்குன்னு சொல்லி சக்ரி முன்னாடி வந்து நிக்க, இன்னும் 2 பேரு கனினுக்காக
ஜுவல்லரிஸ எடுத்துட்டு வராங்க. அட பாட்டடும் நான் இதை வர போட்டுக்கணுமான்னு கேட்க இவனும் இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்கு, நீங்க இந்த ஜுவல்லரிஸ போட்டதுக்கு அப்புறமா உங்களோட ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா ரெடி ஆயிட்டீங்கன்னு சக்கரி சொல்ல அதுக்கு கணினும் நான் இப்ப பாக்க நடக்கிற நகை கடை மாதிரி இருக்குன்னு சொல்ல என்ன நடக்கிற நகை கடையா, நீங்க நல்லா காமெடி பண்றீங்க இளவரசேன்னு சொல்லிட்டு சக்கரி அந்த ஜுவல்ஸ் எடுக்கிறான். கற்பனா இப்ப இங்க அரசபையை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன்னு இவரு சொல்ல அது என்னடு மகாராஜான்னு ரமிலோட அப்பா கேக்குறாரு. அதுக்கு இவரோ எல்லாரும் அங்க பாருங்கன்னு கை காட்ட கணின் அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்தே கீழே இறங்கி வரான். எல்லாரும் யார் இவனு இவனைய பாத்துட்டு இருக்க இவனுக்கும் நர்வஸா ஃபீல் ஆகுது. அதனால இவனும் மெதுவா நடந்து வந்து ராஜா முன்னாடி நின்னுட்டு எல்லாருக்கும் வணக்கம், நான் கணின் அசாவா டேவிட்னு சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதோட ராயல் மெம்பர்ஸ்க்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாருமே மண்டிட்டு உட்கார்றாங்க. அப்ப ராஜா கணின் கிட்ட இவருதான் உன்னோட அப்பா, நீ இவரு பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்றாரு. தென் கணின் அவனோட சீட்ல போய் உட்காந்ததுக்கு அப்புறமா பிரின்ஸ் வசின் ஏண்டிச்சு கணின் உயிரோட இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இவரு மீன் சிம்பிள் இருக்கிற ராஜ்யத்தோட சார்பா ராஜாக்கும் பிரின்ஸ் டரீனுக்கும் வாழ்த்து சொல்றாரு. அப்புறம் ஏவாவும் அவரோட அப்பாவும் ஏண்டிச்சு பறவை சிம்பிள் இருக்கிற ராஜ்யத்தோட சார்பா அவங்களோட வாழ்த்தையும் சொல்றாங்க. கடைசியா ரமிலும் அவனோட அப்பாவும் ஏண்டிச்சு பாம்பு சிம்பிள் இருக்கிற ராஜ்யத்தோட சார்பா வாழ்த்து சொல்றாங்க. அதை கேட்டு ராஜாவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றப்ப ரமிலோட அப்பா ராஜாவை பார்த்து இந்த சந்தோஷமான நேரத்துல நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க உட்காந்துருக்கவன் உண்மையிலேயே கணின்தான்றது நாங்க எப்படி நம்புறது, ஃபர்ஸ்ட் நாம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் மகாராஜான்னு சொல்ல அதை கேட்டு கணினும் சரண் ட்ரெயின்ல வரப்ப சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறான். இங்க சரண் இந்த போட்டோவை காட்டி இவருதான் பிரின்ஸ் ராஜாட்டா பூச்சாங் பிசூட் ராஜ்யத்தோட தலைவர், இந்த ராஜ்யம் வைரத்துக்கு பேர் போனதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவனோட பேரு பிரின்ஸ் ரமில்னு சொல்ல இங்க கணின் ரமிலையும் அவனோட அப்பாவையும் பாக்குறான். அப்ப ராஜாவும் சிரிச்சிட்டு நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் பிரின்ஸ் ராஜாட்டா, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எப்பவோ எடுத்தாச்சு, அதோட ரிசல்ட் என்கிட்டதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எல்லாருக்கிட்டையும் காட்டுறாரு. அப்பவும் இவரு சும்மா இல்லாம இது உண்மையான ரிப்போர்ட் தான்றத நான் எப்படி நம்புறதுன்னு கேட்க அதுக்கு இவரோ பிரின்ஸ் ராஜாட்டா உங்களுக்கு இன்னமும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க இன்னொரு டெஸ்ட் கூட எடுத்து பாட்டுக்கோங்க, உங்களோட ராஜ்யம் தான் மெடிக்கல் ஃபீல்டுல அட்வான்ஸா இருக்கேன்னு சொல்ல இவரோ ஓகே மகாராஜா நான் பண்றேன்னு சொல்றாரு. கற்பனா இப்ப சரண் இந்த போட்டோவை காட்டி இவருதான் பிரின்ஸ் சானா டவிச் மெட்டா ராஜ்யத்தோட தலைவர், இந்த ராஜ்யம் ஜெம் ஸ்டோன்ஸுக்கு பேர் போனதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவளோட பேரு பிரின்சஸ் ஏவான்னு சொல்ல இங்க ராஜா இன்னமும் வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கான்னு கேக்குறாரு. அப்ப எல்லாரும் சைலண்டா இருக்க இவரோ இப்ப யாருக்கும் டவுட் இல்லனா நாம கணின் அதாவது என் பேரன் திரும்ப வந்ததை செலிப்ரேட் பண்ணலாம், நீங்க எல்லாரும் இதுல கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இதோட இந்த மீட்டிங் முடிஞ்சதுன்னு சொல்ல எல்லாரும் ராஜாக்கு தலை வணங்கி நிக்கிறாங்க. அடப்பாட்டு கணினும் தலை வணங்குறான். தென் ராஜா அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா எல்லாரும் கணினை பாக்குறாங்க அண்ட் கணினும் எல்லாரையும் திரும்பி பாக்குறான். கற்பனா இப்ப சரண் இந்த போட்டோவை காட்டி இவருதான் பிரின்ஸ் வசின் மீனா நகரின் ராஜ்யத்தோட தலைவர், இந்த ராஜ்யம் முட்டுக்களுக்கு பேர் போனதுன்னு சொல்லிட்டு இவருக்கு வைஃப் கிடையாது அதனால இவருக்கு வாரிசும் இல்லன்னு சொல்ல இங்க இவரு கணினை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. அதனால கணினும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ண கணினோட அப்பா கணின் வா போலான்னு அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. தென் இவங்க 3 பேரும் டைனிங் ரூம்ல இருக்கிறப்ப இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த நாளுக்காக தான் நான் 22 வருஷமா காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்ததுக்கு தேங்க்ஸ் கணின்னு இவரு சொல்ல பிரின்ஸ் டரீனோ நீங்க வந்ததுல நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த ஃபுட் எல்லாம் பிடிச்சிருக்கா, உனக்கு வேற ஏதாச்சும் வேணும்னாலும் சொல்லி நான் அதை செஞ்சு கொண்டு வர சொல்றேன்னு சொல்ல இவன் சரண் சொன்னதை நினைச்சு பாக்குறான். இப்ப சரண் இந்த போட்டோவை காட்டி இவருதான் பிரின்ஸ் டரீன் உன்னோட அப்பா, இவரு அசாவா டேவிடின் ராஜ்யத்தோட தலைவர், இந்த ராஜ்யம் தங்கத்துக்கு பேர் போனது, இவரோட வைஃப் இறந்துட்டாங்க அண்ட் இப்ப இவருக்கு ஒரு பையன் இருக்கான் அதுதான் பிரின்ஸ் கணின் அசாவா டேவிடின்னு சொல்ல இங்க கணின் அதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு நான் பிக்கி ஈட்டர் கிடையாது அண்ட் இங்க இருக்கிற எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருக்குன்னு சொல்ல 3 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கணின் ஸ்பெகட்டி சாப்பிடுறப்ப யூகேல அவனோட அப்பா அவனுக்காக ஸ்பெகட்டி செஞ்சு கொடுத்தட நினைச்சு பாக்குறான். அப்ப இவரோ கணினை பார்த்து உனக்கு ஸ்பெகட்டினா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க இவனும் என்னோட அப்பா நான் எமிலியன் ஃபுட்டுக்கு பழகணுன்றதுக்காக எனக்கு எப்பவுமே அவரு எமிலியன் டிஷஸ் தான் தருவாரு, அதுல இந்த ஸ்பெகட்டிய அவரு நிறைய தடவை செஞ்சு கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இப்ப நான் என்னோட அப்பா டட்டனாய பத்தி சொன்னேன்னு சொல்றான். தென் இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியாக்கு வராங்க. அப்ப ராஜா கணின் கிட்ட நீ டட்டனாய் உன் கூட இருக்கிறப்ப ஃபென்சிங் பிராக்டிஸ் பண்ணிருப்பேன்னு நம்புறேன், அதனால உனக்கு நம்மளோட நாடு ஃபென்சஸ்க்கு பேர் போன நாடுன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும்லன்னு கேட்க கணினும் நான் டெய்லியும் என்னோட அப்பா கூட ஃபென்சிங் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்றான். அதை கேட்டு இவரோ டட்டனாய் ஒரு திறமையான ஃபென்சர், அவன் தான் டரீனுக்கு ஃபென்சிங் சொல்லி கொடுத்தான் அண்ட் அது மட்டும் இல்ல ஒரு நாள் என்கிட்ட வந்து நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு ஃபென்சிங் சொல்லி தரதுக்கு அவன் என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டான்னு சொல்லிட்டு நீ யூகேல இருக்கிறப்ப அவன் காம்படிஷனுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உனக்கு சொல்லி தந்தானான்னு கேட்க அதை கேட்டு கணினும் என்ன காம்படிஷனான்னு கேக்குறான். அதுக்கு இவரும் ஆமா இப்ப நீ ஒரு இளவரசன் அதோட நீ என்னோட பேரனும் கூட, சோ நீ ராயல் ஃபென்சிங் காம்படிஷன்ல கலந்துக்க தகுதியானவன், நீ அதுல வின் பண்ணா உன்னோட அப்பா அடுத்த ராஜாவா மாறுவான்னு சொல்ல அதை கேட்டு கணினும் ஆக்சுவலி நான் இங்க என்னோட அப்பா டட்டனாயை தேடிதான் வந்தேன், எனக்கு இந்த மாதிரி இளவரசரா இருக்கிறதுலயும் விருப்பம் இல்ல, அதோட இந்த காம்படிஷன்ல கலந்துக்கவும் எனக்கு
விருப்பம் இல்லைன்னு சொல்ல அடிக்கடி இவரோ கனினோட கணத்தை பிடிச்சு என்னால உன்ன புரிஞ்சுக்க முடியுது, நம்ம காம்படிஷனை பத்தி அப்புறமா பேசிக்கலாம், ஆனா இளவரசர்ன்ற டைட்டில் நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ அது உன்னை விட்டு போகாது, ஏன்னா நீ என்னோட பேரன்னு சொல்றாரு. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கனின் பேலஸ்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவன் அவனோட அப்பா பால்கனில நின்னுட்டு இருக்கிறத பாக்குறான். அவரை பார்த்ததும் இவன் சக்ரி கிட்ட நான் பால்கனிக்கு போறேன், நீங்க யாரும் என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் இங்க வரான். தென் இவன் இவர்கிட்ட வந்துட்டு அப்பான்னு ஃபார்மலா கூப்பிட்டது நான் கரெக்டா சொன்னேன்னு கேட்க இவரும் நீ இந்த மாதிரி என்கிட்ட ஃபார்மலா பேச தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்ப கனினும் அவன் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக சாரி கேக்குறான். அதுக்கு இவரும் என்னால உன்ன புரிஞ்சுக்க முடியுது அண்ட் நான் எப்பவும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க அட்ஜஸ்ட் ஆறதுக்கு உன்னோட டைம் எடுத்துக்கோ, உனக்கு எப்ப எடு தேவைப்பட்டாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு, நான் டாவின் சிட்டில வாழலனாலும் அசாவா தேவடைய நீங்க இருந்து தூரம் கிடையாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு கனினும் அப்ப நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமான்னு கேட்டுட்டு நான் இங்க வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, எனக்கு யூகேல எங்களை அட்டாக் பண்ணது யாருன்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல இவரோ சரி நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்ன்றத பாக்குறேன்னு சொல்லிட்டு கனின் இது வரைக்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, இதுக்கப்புறம் நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு நீ அலோ பண்ணுவியான்னு கேட்க கனினும் கொஞ்சம் தயக்கத்திலேயே தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு, இதுக்கு மேல நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ண அடுத்த நாள் இவங்க 3 பேரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பிரின்ஸ் ரஜாட்டா மகாராஜா வேணும்னே கனின் உயிரோட இருக்கிற விஷயத்த மறைச்சிருப்பாரோன்னு கேட்க அதுக்கு பிரின்ஸ் வசினோ மேபி இருக்கலாம், அவரு கனினோட பாதுகாப்புக்காக அப்படி மறைச்சிருப்பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி பண்ணது நல்ல ஐடியாடான்னு சொல்ல அதை கேட்டு பிரின்ஸ் சனாவும் இப்ப கனின் திரும்ப வந்துட்டனால மகாராஜா சீக்கிரமாவே ராயல் ஃபென்சிங் காம்படிஷனை பத்தி அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்ஸ் ரஜாட்டாவும் மகாராஜா அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரோ யாருக்கு தெரியும், இந்த காம்படிஷனை நடத்துறதுல ஒரு அர்த்தமே இல்ல, இந்த நேரத்துல கனின் திரும்ப வந்ததை வச்சு பாக்குறப்ப அவங்க மறுபடியும் ஆட்சியிலேயே இருக்கிறதுக்கு பிளான் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல பிரின்ஸ் வசினோ நீங்க தேவையில்லாம ஓவர் திங்கிங் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு. கற்பனா இங்க சரண் ராஜா கிட்ட வந்து யூகேல இருக்கிற மிஸ்டர் டட்டனாயோட வீடு ஃபுல்லா எரிஞ்சு போச்சு அண்ட் அது உள்ள இருந்து ஒரு அடையாளம் தெரியாத பாடியை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அது மிஸ்டர் டட்டனாயான்றத தெரிஞ்சுக்க அந்த பாடி பார்ட்ஸ டெஸ்டுக்காக அனுப்பியிருக்கோம், அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றேன் மகாராஜான்னு சொல்ல இவரோ நீ அதெல்லாம் பண்ண தேவையில்ல, அது டட்டனாயோட பாடி தான்னு சொல்லிட்டு இப்ப கனினால பாஸ்ட விட்டு வர முடியலனா அவன் எப்படி ஃபியூச்சர்ல ஸ்ட்ராங் ஆறத பத்தி யோசிப்பான், சோ நீ போயிட்டு டட்டனாய் இறந்துதான்றத அவன் கிட்ட சொல்லிருன்னு சொல்றாரு. அண்ட் அவரு சொன்ன மாதிரியே சரணும் அந்த எரிஞ்சு போன வீட்டோட போட்டோவை காட்ட கனினும் அந்த டேப் வாங்கி பார்த்துட்டு இப்ப நீ என்ன சொன்ன அதை திருப்பி சொல்லுன்னு இவன் சரணோட சட்டையை பிடிச்சி கேட்க இவனும் இளவரசியே மிஸ்டர் டட்டனாய் இறந்து போயிட்டாருன்னு சொல்றான். அதை கேட்டு கனினும் இதை நான் நம்ப மாட்டேன் என்கிட்ட உண்மையா சொல்லுன்னு இவன் அழுதுட்டே சரணை அடிச்சு கேட்க இவரோ கனினை வந்து அக் பண்ணிட்டு அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா கனினோ கீழே உட்காந்து கடறி அழுவுறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவன் ரூம்ல உட்காந்து அந்த சாக்லேட்டை பார்த்து அழுதுட்டு இருக்கிறப்ப சரண் அங்க வந்துட்டு இந்த நேரத்துல நீ தனியா இருக்க கூடாது, சோ நீ சக்கரி இங்க வரதுக்கு அலோ பண்ணுன்னு சொல்ல கனினோ இப்ப நான் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னா நீ எனக்கு கம்பெனி கொடுன்னு சொல்றான். அதை கேட்டு சரணோ இங்க என்னோட டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் உங்களை பத்திரமா எமிலிக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன், இத சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போக கனின் அவன் கைய பிடிச்சி ஸ்டாப் பண்றான். அதுக்கு சரணோ இளவரசி நீங்க பண்றது கரெக்ட் கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்டு கனினோ இப்ப நீ என்ன சொல்ல வர, நாம இதுக்கு முன்னாடி பல ராத்திரி பெட்டை ஷேர் பண்ணிருக்கோம், அப்போ இது மட்டும் எப்படி தப்பாகும்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்றான். நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலனா எல்லாரும் என்ன துரோகின்னு சொல்வாங்களான்னு கேட்க சரணோ நீ என்ன முடிவு எடுத்தாலும் எல்லாரும் உன்னோட முடிவை மடிக்கதான் செய்வாங்கன்னு சொல்ல கனினோ அப்ப நீ என்ன நினைப்ப, நீ நான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்க இவனும் ஆமா இளவரசரின்னு சொல்றான். அதை கேட்டு கனினோ அப்ப நான் என்ன முடிவு எடுத்தாலும் நீ அதை மடிப்பியான்னு கேட்டுட்டு எனக்கு இப்ப நிறைய ஆப்ஷனும் இல்ல, பட் நான் அதுல எது சூஸ் பண்ணாலும் நீ என் கூடவே இருப்பியான்னு அவன் கைய பிடிச்சு கேட்க சரணோ எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அதனால கனினோ என்னை விட்டு போயிடாடுன்னு சொல்லி அவன் கைய அப் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறான். கற்பனா அடுத்த நாள் அரசபையில மீட்டிங் நடக்குது. அப்ப ராஜாவோ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன்னு சொல்லிட்டு இன்னில இருந்து 3 மாசம் கழிச்சு ராயல் ஃபென்சிங் காம்படிஷன் நடக்கும்னு அனௌன்ஸ் பண்ண அதை கேட்டு பிரின்ஸ் ரஜாட்டா ஏஞ்சி நின்னு இந்த ராயல் ஃபென்சிங் காம்படிஷனை எதுக்கு நடத்தணும், கனின் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான், சோ இப்ப பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஆள் ரமில் தானேன்னு கேட்க அதை கேட்டு அரசரோ இப்ப நீங்க பிரின்ஸ் ரஜாட்டா சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மத்தவங்க கிட்ட கேக்குறாரு. அதே நேரத்துல இங்க கனின் அவனோட ரூம்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துட்டு இருக்க சக்கரியும் இளவரசரே நீங்க இப்படி நடந்து நடந்து எனக்கு தலை சுத்த வைக்கிறீங்கன்றான். அப்ப கனின் கண்ணாடிய பாட்டு அவன் அவனோட தாத்தா கிட்ட நான் என்னோட அப்பாவை கொண்டவனை கண்டுபிடிப்பேன்னு சொன்னது, அப்புறம் சரண் கிட்ட நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டப்ப அவன் ஆமான்னு சொன்னது, அப்புறம் அவங்க பிளைட்ல வரப்ப சரண் யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னது. இப்படி எல்லாத்தையும் பத்தி நினைச்சு பார்த்துட்டு இவன் வேகமா அரசபைக்கு வந்து ராஜா முன்னாடி நின்னுட்டு நான் ராயல் ஃபென்சிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்றான். ஆனா பிரின்ஸ் ரஜாட்டாவும் நீ அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல, நீ இன்னும் அபிஷியலா இளவரசன் ஆகலன்னு சொல்ல அதை கேட்டு ராஜாவும் நான் கூடிய சீக்கிரத்துல அதுக்கான செரிமனிய பண்ணுவேன்னு
சொல்றாரு. தென் என்னோட முடிவுல உங்க யாருக்காச்சும் உடன்பாடு இல்லையான்னு கேட்க அங்க இருக்கிற எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. சோ கனினும் அவனோட சீட்ல வந்து உட்கார்றான். அதுக்கப்புறமா இவரு அசாவா டேவிடனும் பூச்சாங் பேசிட்டும் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு அனௌன்ஸ் பண்ண மகாராஜா ஏன் என்னால இதுல கலந்துக்க முடியாதுன்னு ஏவா கேக்குறா. அதுக்கு பிரின்ஸ் ரச்சாட்டாவும் ஏன்னா இது வரைக்கும் பொண்ணுங்க இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணதில்ல அண்ட் நம்ம அந்த ட்ரெடிஷனை தான் காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வரோம்னு சொல்ல பிரின்ஸ் வசீனும் ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு ஏவாவும் நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் பொண்ணுங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு நம்புறீங்க. ஆனா பொண்ணுங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. நீங்க சொல்ற ரூல் படி காம்படிட்டர்ஸ் அவங்களோட திறமைய ப்ரூவ் பண்ணணும் அண்ட் அதுபடி பார்த்தோம்னா என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்ல கனினும் மகாராஜா நான் ஏவா சொல்றத ஒத்துக்கிறேன். இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் ஈக்குவல் தான். ஜெண்டரை வச்சுலாம் நம்ம எப்படி பிரிக்க கூடாது. இதுல ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல ராஜாவும் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்ப ஏவா சொல்றது கரெக்ட் தான். அதனால இந்த ராயல் ஃபென்சிங் காம்படிஷன்ல டேவிட் மேட்டாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றத நான் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் அந்த மீட்டிங்க முடிச்சுட்டு அங்க இருந்து போயிட மத்தவங்களும் அங்க இருந்து போக ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ராமில் கனினையும் ஏவாவையும் பார்த்து ஒருத்தன் காணாம போயிட்டு திரும்பி வந்திருக்கான். இன்னொருட்டி ஒரு பொண்ணு நம்ம ட்ரெடிஷன் படி நீ எல்லாம் பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாதுன்னு ஏவாவை பார்த்து சொல்லிட்டு என்னோட தம்பியும் தங்கச்சியும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றத பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணுடா தம்பின்னு இவன் கனின் கிட்ட சொல்ல கனினும் உங்களோட அக்கறைக்கு தேங்க்ஸ் அண்ணான்னு சொல்றான். தென் ராமில் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஏவா கனின் கிட்ட அவளுக்காக பேசினதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ராஜா செஸ் விளையாடிட்டு இருக்கிறப்ப அவரோட பட்லர் அவர்கிட்ட மகாராஜா நான் இப்படி கேக்குறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பிரின்ஸ் ரச்சாட்டா உங்களுக்கு எதிரா பேசுறப்ப உங்களுக்கு கோபம் வரலையான்னு கேட்க இவரோ செக்மேட் வச்சுட்டு இங்க என்னோட கண்ட்ரோல மீறி எதுவும் நடக்காதுன்னு சொல்றாரு. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கனின் பேலஸ் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நீங்க யாராவது சரண பாத்தீங்களான்னு கேட்க சக்கரியும் நான் நினைக்கிறேன் இப்ப அவரு யூனிவர்சிட்டியில இருப்பாருன்னு சொல்றான். அதை கேட்டு கனினும் இப்ப எடுக்க அவன் அங்க போயிருக்கான். அவன் இன்னுமா ஸ்டூடெண்டா இருக்கான்னு கேட்க சக்கரியும் ஸ்டூடெண்ட் இல்ல இளவரசி அவரு ஒரு ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்ட்ஸ் சொல்லி தராருன்னு சொல்ல ஆர்ட் ப்ரொஃபசரான கனின் சர்ப்ரைஸ் ஆகுறான். அவரு அதுல ரொம்ப திறமையானவருன்னு சொல்ல அதை கேட்டு கனினும் அவன் சண்டை மட்டும் தான் நல்லா போடுவான்னு நினைச்சேன் பட் அவனுக்குள்ள இப்படி ஒரு சைடும் இருக்கான்னு சொல்றான். கட் பண்ணா இங்க சரண் வேடிஸை மீட் பண்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். என்ன எடுக்கடா இங்க வர சொன்னேன்னு வேடிஸ் கேட்க சரணும் யாராச்சும் அவங்கள பாத்துட்டு இருக்காங்களான்னு சுத்தி பார்த்துட்டு அவனோட பேக்கெட்ல இருந்து இந்த எமிலி சிம்பிள் போட்டிருக்க பேட்ஜ் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு இத நான் யூகேல எங்களை அட்டாக் பண்ணவன் வந்தவன் கிட்ட இருந்து எடுத்துன்னு சொல்லி இத காட்ட வேடிஸோ இது எடுக்க இவ்வளவு லேட்டா சொல்றேன்னு கேட்டுட்டு அந்த பேட்ஜை எடுத்து பார்த்துட்டு மேபி இது ஃபேக்கா இருக்கலாம்னு சொல்றான். அதுக்கு சரணும் இல்ல நான் செக் பண்ணிட்டேன் இது ஒரிஜினல் தான் சொல்ல வேடிஸோ இந்த மாதிரி எவிடன்ஸ் அவன் எடுக்க விட்டுட்டு போகணும்னு கேக்குறான். அதுக்கு சரணும் ஏன்னா அவனுக்கு இத பத்திலாம் கவலை இல்லன்னு சொல்ல வேடிஸோ சரி நான் இது என்னன்னு பாக்குறேன்னு அவனோட பேக்கெட்ல அதை எடுத்து வச்சுக்கிறான். தென் நீ வெறும் இதுக்குதான் என்ன வர சொன்னியான்னு கேட்க இவனும் இல்ல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு நீ எனக்காக ஒருத்தர கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வேடிஸோ யாரு கண்டுபிடிக்கணும்னு கேக்குறான். அதுக்கு சரணும் அவரு யூகேவை சேர்ந்தவரு இப்ப அவரு எங்க இருக்காருன்னு தெரியல ஆனா அவரு இறந்து போயிட்ட மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு வேடிஸோ இப்ப நீ என்ன சொல்ல வர அவர் இப்ப உயிரோட இருக்காரு ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல அதுதானு கேட்க சரணும் ஆமான்னு தலையாட்டுறான். அட பாட்டு இவனும் உனக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண வராதான்னு கேட்க சரணும் சரி நீ கேட்ட மாதிரியே சொல்ற நீ டட்டா நாய கண்டுபிடிக்கணும் கனின் யூகேல இருக்கிறப்ப அவருதான் அவனை பாத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த வேலையை நீ சீக்கிரட்டா பண்ணணும் இத பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றான். தென் இவன் ஹேண்ட் வாஷ் பண்ண வரப்ப இவனுக்கு பின்னாடி யாரோ கிராஸ் பண்ணி போறாங்க. அட சரண் நோட் பண்ணியும் அதை கவனிக்காத மாதிரி நடந்துக்கிறான். தென் இவன் ஹேண்ட் வாஷ் பண்ணி முடிச்சிட்டு அங்க ரெண்டு போற மாதிரி போயிட்டு சைட்ல மறைஞ்சு நிக்க ஒருத்தன் அங்க வந்து வாஷ்ரூம்குள்ள எட்டி பாத்துட்டு இருக்க சரண் அவனோட ஃபேஸ பாக்குறதுக்கு அவன் பின்னாடி போயிட்டு அந்த ஊடியே எடுத்து விடுறான். தென் அவன் கனினை பார்த்ததும் இளவரசி நீங்களான்னு கேட்க கனினும் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு நான் எதுக்காக இங்க வந்தேன்னு நீ கேக்குறதா இருந்தா அதுக்கு நான் இப்பவே பதில் சொல்லிடுறேன். நான் உன்னை பாக்குறதுக்கு தான் வந்தேன் மிஸ்டர் சரண் சொல்லிட்டு இருக்க ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் கனினை தேடி அங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் சரண் கனினை மறைச்சு நிக்க வைக்கிறான். அப்ப அந்த ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸும் இவங்க இருக்கிற சைடுக்கு வர சரண் உடனே கனினோட லிப்ஸ்ல அவனோட விரல வச்சுட்டு இவன் கனினை கிஸ் பண்றான். அட பாட்டு அந்த ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸும் எனக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு வாஷ்ரூம்குள்ள ஓடி போயிடுறாங்க. தென் இவன் கனின் கிட்ட சாரி கேட்க இவனும் நீ எடுக்க சாரி கேக்குற நாம தான் கிஸ் பண்ணலையேன்னு சொல்றான். தென் சரண் கனின் அங்க ரெண்டு வெளியே கூட்டிட்டு வரப்ப அவன் வேடிஸ்க்கு கால் பண்ணி நீ பைக் எடுத்துட்டு வெளியே போற வழி கிட்ட வான்னு சொல்றான். அப்ப சக்ரி இவங்கள பார்த்ததும் இவங்க கிட்ட ஓடி வந்துட்டு இளவரசி நம்ம உடனடியா பேலஸ்க்கு திரும்ப போயாகணும் இங்க யாரோ நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல சரண் அவன் கிட்ட நீ அவங்கள டைவர்ட் பண்ணு நான் இளவரசரை பேலஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். தென் சக்ரி அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இளவரசி நீங்க ஏன் கூட வாங்கன்னு சொல்லிட்டு இவன் கனினை வெளியே கூட்டிட்டு வர இவங்களுக்காக வேடிஸ் வெளியே பைக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தென் ரெண்டு பேரும் பைக்ல ஏறி அங்க ரெண்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேலஸ்க்கு வந்துடுறாங்க. கனின் அவனோட ரூமுக்கு போறப்ப நான் கிளம்புறேன் இளவரசின்னு சரண் சொல்ல கனின் அவனை திரும்பி பார்த்துட்டு நீ எங்க போற இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணுன்னு சொல்றான். ஆனா சரண் அதுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்க இப்ப என்னாச்சு இது
அப்படியும் உன்னால பண்ண முடியாதான்னு கனின் கேட்க சரணோ என்ன மன்னிச்சிருங்க என்னோட டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அங்க இருந்து போறான். அப்ப கனின் அவனை ஸ்டாப் பண்ணி நீ இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்ல சரணோ அட கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறான். தென் அடுத்த நாள் கனின் அவனோட தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சரண் அங்க வந்து மகாராஜா என்ன எடுக்க இங்க வர சொன்னீங்கன்னு கேட்க இவரோ சரண் கிட்ட நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கனின் சரணை பார்த்து நான் பிரின்ஸ் கனின் அசவா டேவடின், நான் சரண் ஆன உன்ன என்னோட ராயல் கார்டா எப்பவும் என் பக்கத்துலயே இருக்கணும்னு ஆர்டர் கொடுக்கறேன்னு சொல்ல இவரோ இதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், உன்னை திரும்பவும் பர்சனல் பாடி கார்டா பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்ல சரணோ நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மகாராஜான்னு சொல்றான். தென் இவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் சரண் கூட தனியா பேசணும்னு கனின் சொல்ல அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. தென் இவன் சரண் கிட்ட இந்த மாதிரி வாழ்றது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்ல சரணும் அதுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அட பாட்டு கனினும் ஏன் இப்படி இருக்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க சரணும் கனினை பார்த்து தலை வணங்கிட்டு இளவரசி நான் உங்ககிட்ட இன்ஃபார்மலா பேசக்கூடாது, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணாம நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்ல கனினும் முடியாது எனக்கு இந்த மாதிரி பேசுறதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். தென் நான் ஒரு பிரின்ஸா உனக்கு கமெண்ட் பண்றேன், நீ என்கிட்ட இன்ஃபார்மலா பேசுன்னு சொல்லிட்டு நீ ஒரு பிரின்ஸோட ஆர்டரை மீற மாட்டலன்னு கேட்டுட்டு அப்புறம் நான் இங்க என்னோட அப்பாவை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க இருக்கேன், சோ நீ எனக்கு அதுல ஹெல்ப் பண்ணணும், அதை நீ மறந்துருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ணா இங்க 3 பேரும் ப்ரொஜெக்டர் மூலியமா வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. அதுல பிரின்ஸ் ரச்சாட்டா உங்களுக்கு மகாராஜா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், அவரு கனினோட பாடி கார்டா சரண் அப்பாயிண்ட் பண்ணிருக்காருன்னு சொல்ல பிரின்ஸ் சனாவும் ஆனா சரணால எப்படி அந்த ரோலை ஹேண்டில் பண்ண முடியும், மகாராஜா அவனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு ஆனா அவனுக்கு எந்த ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கப்படலையே, அவனுக்கு ஒரு வெப்பனை கூட எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, அவன் ஆர்ட் ப்ரொஃபஸரா இருக்கான், அந்த மாதிரி ஆளுக்கு சண்டை எப்படி போட வரும்னு கேட்க அதை கேட்டு பிரின்ஸ் ரச்சாட்டாவும் மகாராஜா சாதாரணமான ஆளு கிடையாது, சோ நீங்க எப்படி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, அவர் அப்படிதான் நாம நம்பணும்னு எதிர்பார்க்கிறாரு. இது மூலியமா பிடாக் டேவாஸ் அதாவது சரணோட குடும்பம் மறுபடியும் ராயல் கார்டு பொசிஷனுக்கு வர முடியும்னு சொல்றாரு. கட்பனா இப்ப எமிலி நாட்டோட நியூஸ் சேனல்ஸ்ல இன்னும் 3 மாசத்துல ராயல் ஃபென்சிங் காம்படிஷன் நடக்க போகுது. அதுல பிரின்ஸ் ராமில், பிரின்சஸ் ஏவா அப்புறம் பிரின்ஸ் கனின் இவங்க 3 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதோட இப்ப பேலஸ்ல பிரின்ஸ் கனின் அசவா டேவடின்காக இன்ட்ரோடக்ஷன் செரிமனியை நடத்த போறாங்கன்னு சொல்றாங்க. கட்பனா இங்க கனினும் சக்ரியும் லைப்ரரிக்கு வராங்க. நேற்று அரசர் உங்களை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து எமிலியில இருக்கிற எல்லாரும் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சக்ரி சொல்ல கனினும் நான் போட்ட அவுட்ஃபிட்டுக்கு யாரும் என்ன பத்தி பேசலன்னா தான் நான் சர்ப்ரைஸ் ஆயிருப்பேன்னு சொல்றான். டென்னி வந்து சேர்ல வந்து உட்கார சக்ரியும் இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமான்னு நார்மலா கேட்டுட்டு அந்த ப்ரொஜெக்டர் ஆன் ஆனதும் முந்தைய காலத்துல எமிலியன்ஸ்னு இவன் தோண மாட்டி பேச கனினும் இவ்வளவு நேரம் இவன் நல்லா தானே பேசிட்டு இருந்தான் இப்ப என்னாச்சுன்னு சக்ரிய திரும்பி பாக்குறான். அப்ப இவனும் அவங்களோட ட்ரெடிஷனல் டான்ஸ பத்தி சொல்றான். இந்த டான்ஸ்ல எல்லாரும் அவங்களோட பார்ட்னர்ஸ மாட்டிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல அதை கேட்டு கனினும் ப்ளீஸ் எனக்கு அதை சொல்லி கொடுன்னு கேட்க அதுக்கு சக்ரியும் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ளீஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு சொல்லி கொடுன்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்க கனினும் சரி எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்றான். தென் சக்ரி கனினுக்கு அந்த டான்ஸ் சொல்லி தரப்ப கனின் அவனோட காலம் இடிச்சிடுறான். அப்ப இவனும் பரவாயில்ல இளவரசரே தப்பு பண்றதெல்லாம் சகஜண்டான்னு சொல்லிட்டு இவன் அகைன் கனினுக்கு அந்த டான்ஸ சொல்லி தரான். அப்படியே இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப சக்ரி கனின் கிட்ட உங்களோட இன்ட்ரோடக்ஷன் செரிமனி அன்னைக்கு மீடியா பீப்புள் நிறைய பேர் அந்த ஈவெண்ட்டை கவர் பண்றதுக்கு வருவாங்க, சோ அன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா உங்களை பத்தி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா எமிலியன் மக்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், சோ நீங்க அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கனின் மறுபடியும் சக்ரியோட காலம் இடிச்சிடுறான். அப்ப சக்ரியும் இளவரசரே நீங்க என் காலை வேணும்னு மிடிச்சிங்களான்னு கேட்க இவனும் இல்ல நான் தெரியாம தான் மிடிச்சிட்டேன்னு சொல்றான். கற்பனா இப்ப பேலஸ்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் செரிமனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் இவங்க அந்த ஈவெண்ட்டை அவங்களோட நேஷனல் சாங்க பாடி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல எல்லா ராஜ்யத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதோட இங்க புதுசா 2 கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு ஜே அப்புறம் இவனோட பேரு கேல்வின். இவன் புஜார் ராஜ்யத்தை சேர்ந்தவன் அண்ட் அந்த ராஜ்யம் எமிலிய சேர்ந்தது கிடையாது. தென் அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அதுக்கப்புறமா ராஜா அந்த இடத்துக்கு வர மீடியா பீப்புள் எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தென் இவரை கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பிரின்ஸ் கனின் அசவா டேவடினை பார்க்க போறீங்கன்னு சொல்ல கனின் அந்த ஸ்டார்ஸோட சென்டர்ல வந்து நிக்கிறான். தென் இவன் கீழே இறங்கி வந்து அரசர் முன்னாடி மண்டிட்டு உட்கார அவரோ கனினோட தலையில அந்த கிரீடத்தை வச்சுட்டு அவனோட கையில அந்த கோலை கொடுக்கறாரு. இதோட எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.